அதிகாரம் 9. சாலமோன் ராஜா இஸ்ரவேல் தேசத்திலும் அந்நிய தேசங்களிலும் கீர்த்தி உள்ளவராயிருக்கிறார். சாலமோன் ராஜாவை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாளாகமம் புஸ்தகத்தில் புதிய செய்திகள் எதுவும் சேர்க்கப்படவில்லை. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் சாலமோனுடைய கடைசி காலத்தை பற்றி சொல்லும்போது அவருடைய மேன்மை மங்கிப்போன சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளாகமம் புஸ்தகத்தில் அது பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. இந்த அதிகாரத்தில் சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தார் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக வருகிறாள். சாலமோனுடைய அரண்மனையும் ஐஸ்வர்யங்களும் ஆடம்பரங்களும். சாலமோனுடைய ராஜ்யபாரத்தின் முடிவு காலம். சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி அதிகமாயிருக்கிறது. சாலமோனுடைய வர்த்தமானங்கள் யாவும் அவருடைய கீர்த்தியை இன்னும் அதிகமாய் உயர்த்துகிறது. சாலமோன் பிறருக்கு உதவி செய்வதாக ஒரு சம்பவம் கூட எழுதப்படவில்லை. ஆனாலும் அவர் தரித்திரருக்கு இரக்கம் காண்பித்திருப்பார். சாலமோனுடைய பந்தியில் நேர்த்தியான போஜனம் இருக்கிறது. அவர் இஸ்ரவேல் தேசத்தில் ஒருவரையும் பசியாகவும் பட்டினியாகவும் கைவிட்டிருக்க மாட்டார். சாலமோன் கட்டின தேவாலயத்திற்கு ஒப்பாக வேறு யாரும் ஒரு கட்டிடமும் கட்டவில்லை. கர்த்தருடைய ஆலயம் உன்னதமாயிருக்கிறது. சாலமோன் பாடசாலைகளையோ கல்லூரிகளையோ கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. சாலமோனிடத்தில் விசேஷித்த ஞானம் இருக்கிறது. சாலமோன் தங்கியிருக்கும் அரண்மனையே மிகப்பெரிய பாடசாலையாகவும் பல்கலைக்கழகமாகவும் இருக்கிறது. சாலமோனுடைய விசேஷித்த ஞானத்தை குறித்து சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்பட்டு சாலமோன் ராஜாவினிடத்தில் வருகிறாள். அவள் எல்லாவற்றையும் குறித்து சாலமோனிடத்தில் சம்பாஷிக்கிறாள். சேபாவின் ராஜஸ்திரிக்கு சாலமோனுடைய ஞானத்தில் பூரண திருப்தி உண்டாயிற்று. அவள் சாலமோன் ராஜாவுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறாள். சாலமோன் ராஜாவும் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகளை கொடுக்கிறார். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவருடைய முக தரிசனத்தை தேடுகிறார்கள். சாலமோனுக்கு வியாபாரத்தின் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான பொன் அவருடைய பொக்கிஷ சாலைக்கு வருகிறது. இவை தவிர தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்திற்கு ஒரு தரம் சாலமோனுடைய அரண்மனைக்கு பொன்னையும் மற்ற பொருட்களையும் கொண்டு வரும். சாலமோனுடைய முக தரிசனத்தை தேடி வருகிறவர்கள் வருஷா வருஷம் காணிக்கையாக பொன்னையும் வெள்ளியையும் மற்றும் அநேக வெகுமதிகளையும் கொண்டு வருகிறார்கள். சாலமோன் ராஜா பொன் தகட்டால் பரிசைகளையும் கேடகங்களையும் செய்கிறார். அவர் பானபாத்திரங்களையும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனிமுட்டுகளையும் பொன்னால் செய்கிறார். சாலமோன் தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்கிறார். சாலமோன் சேர்த்த ரதங்களும் குதிரை வீரரும். சாலமோன் எகிப்து தேசத்திலிருந்து தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் ரதங்களையும் வரவழைக்கிறார். சாலமோன் ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் கேதுரு மரங்களையும் அதிகமாக்குகிறார். சாலமோனிடத்தில் ஏராளமான ஐஸ்வர்யமும் அதிகமான ஞானமும் இருக்கிறது. ஆகையினால் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவராயிருக்கிறார். சாலமோன் ராஜா சகல ராஜாக்களை பார்க்கிலும் சிறந்தவராயிருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகவும் சாலமோனிலும் பெரியவராகவும் இருக்கிறார்.